அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். நம்மளை நோய் இல்லாமல் பாதுகாக்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் வச்சுக்கலாம். நோய் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு வீட்டுல என்னென்ன சித்த மருந்துகள் நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா நம்ம சித்தர் பெருமான் நம்முடைய திருமூல சொன்ன வாக்கின்படி முதல்ல பார்க்க போறது காலையில இஞ்சி சாப்பிட சொல்லியிருக்காங்க. மத்தியானம் சுக்குப்பொடி, இரவு கடுக்காய் பொடி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல் பாத்துகளுக்கெல்லாம் நமக்கு நல்ல வன்மை உண்டாகி நல்லாவே பலப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த இஞ்சியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இஞ்சியை ஒரு தேனூரலா சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல வெந்நில ஒரு துணி இஞ்சி நல்லா தட்டி, ஒரு சின்ன துணி தட்டி போட்டு வடிகட்டின பிறகு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கலந்த பிறகு அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா 2 துளி எலுமிச்சம்பழ சாறு கலந்து கொடுக்கலாம். வாரத்துல 7 நாட்களோ 5 நாட்களோ எப்ப முடியுமோ சாப்பிடலாம். மத்தியானம் பாத்தீங்கன்னா பாவன சுக்கு, வெறும் பிளைன் சுக்கு பொடி இல்ல, பாவன சுக்கு. சுக்கை நம்ம நிறைய சாறுல ஊற வச்சு காய வச்சிருப்பாங்க. அந்த பொடி சித்தா மொத்தத்துல நம்ம சிவசக்தி சித்தா கிளினிக்ல நமக்கு அவைலபிளா தான் இருக்குது. ஒரு பிஞ்சு ஹாட் வாட்டர்ல இந்த 2 விரலுக்கு இடையில ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு உணவுக்கு பின்னால போட்டு விடலாம். இரவு 7 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடுக்காய் பொடி சாப்பிடலாம். அதுவும் பாவன கடுக்காய் பொடி எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து, ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நமக்கு ஒரு நைட்டு 7 மணிக்கு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கடுக்காய் பொடி கிடைக்காதவங்க பாத்தீங்க அப்படின்னா திரிபலாசுரத்தை எடுத்துக்கலாம். இரவு ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கலாம். அது போகவும் மிக மிக முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். நம்மளை சுத்தி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு காய்கல்ப மூலிகை பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அமுக்கரா கிழங்கு சூரணம். அப்படி இல்லைன்னா ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமுக்கரா பொடிய அந்த இதை காலை இரவு ஒரு ஸ்பூன் பால்ல எடுத்துட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறது மட்டும் இல்லாம நம்மளோட பிரெயின்ல உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நல்லா வேலை செய்து அல்சீமஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, நம்முடைய தலையில உண்டாகக்கூடிய சேஞ்சஸ், அதாவது பிரெயின்ல உண்டான செனைல், அதாவது வயது சேஞ்சஸ் எல்லாத்தையுமே மாற்ற சக்தி இந்த அஸ்வகந்தா பொடிக்கு இருக்குது. இது எல்லாமே நீங்க ஸ்டாக் வச்சுக்கலாம். நம்ம அது போகவும் காய்ச்சல், தலைவலி, வாந்தி அந்த மாதிரி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வரும். காய்ச்சலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் எல்லாருமே எடுக்கணும். ஆனா டோசேஜ் தகுந்த சித்த மருத்துவரின் அறிவுரைப்படி தான் எடுக்கணும். எல்லா மருந்துகளுமே உங்களுக்கு சிவசக்தி சித்தா கிளினிக்ல அவைலபிளா தான் இருக்கும். அனைத்து சித்த மருத்துவமனைகளும் அவைலபிளா இருக்கும். நீங்க இதை வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி.